அடுத்து ரிஷபராசி. கிருத்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி, மிருகஷம் 1, 2 பாதங்களிலே பிறந்த ரிஷபராசி அன்பர்களே. ரிஷபராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வருட ஆரம்பத்திலேயே உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல குருபவான் இருக்கார். இந்த வருஷம் முழுமைக்கும் லாபஸ்தானத்துல சனி இருக்கார். லாபஸ்தானத்துல சனி இருக்கிறது, நீங்க எந்த தொழில் செயல்படா இருந்தாலும் இந்த வருஷம் ரிஷபராசியில இந்த வருஷம் நல்ல லாபத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில்துறையில நல்ல முன்னேற்றம் இருக்குது. புது புது முயற்சிகள் செய்யலாம். அனைத்து முயற்சிகளும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். அடுத்து இந்த வருஷம் உங்கள் ராசிக்கு சனியுடைய பார்வை இருக்கிறது. சனியுடைய பார்வை உங்கள் ராசிக்கு இருப்பதனால் திருஷ்டி மிக அதிகமாக இருக்கிறது. ஆகவே உங்கள் செயல்பாடுகள் முன்னேற்றங்கள் வெளியில சொல்லாமல் இருக்கிறது நல்லது. இந்த வருஷம் சனி குருடைய வீட்டில இருந்து யாருக்கெல்லாம் பார்வை இருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் திருஷ்டி அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுதான் தாத்பரியம். ஆகவே திருஷ்டி ரிஷபராசியில பிறந்தவர்களுக்கு மிக மிக அதிகமாக இருக்கிறது. இந்த வருஷம் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல குருபான் இருக்கனால திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த வருட ஆரம்பத்திலேயே, அதாவது ஏப்ரல் மே இந்த 2 மாதங்களே திருமணம் கைகள் மிக மிக அதிகமா இருக்கு. இந்த வருஷம் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தை சனி பார்வையிடுகிறார். ஆகவே 5ஆம் இடத்துல சனி பார்வையிடுறதுனால இந்த வருஷம் குழந்தைகளோட ஆரோக்கியத்தை ரொம்ப அக்கறை தேவை. குழந்தைகளுக்கும் திருஷ்டி இருக்கிறது. குழந்தைகளுடைய முன்னேற்றத்தை பத்தி நீங்கள் வெளியில அதிகமாக பிரலாபிக்காம இருக்கணும். அடுத்து உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தை சனி, 8ஆம் இடம் அப்படிங்கிறப்ப அவமானம். அந்த இடத்துல சனி பார்வையிடுறது அவமானம் எதுவும் இருக்காது. இந்த வருஷம் ஒரு சிறப்பான வருஷமாக தான் இருக்கு. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருக்கின்ற குரு பகவான் உங்கள் குடும்பத்துல சுப காரியங்களை செய்து வைப்பார். உங்களுக்கு திருமணம் ஆகலைன்னாலும் சரி, அல்லது உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு வெகு காலம் நீங்கள் வரன் தேடிட்டு இருந்தாலும் இந்த வருஷம் ஏப்ரல் மே மாதத்திற்குள்ள கண்டிப்பாக ஏதாவது நல்ல செய்திகள், நல்ல முடிவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கு. அடுத்து ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு போய் உச்ச வீட்டுக்கு போறார். பொதுவாக இந்த ராசிக்கு அஷ்டமது உச்ச வீட்டுக்கு போறது ரொம்ப ரொம்ப நல்லது. 3ஆம் இடத்துல மறையிறது நல்லது. ஆகவே தைரியமா காரியங்களை செய்து எல்லாவற்றிலும் நீங்கள் வெற்றியே பெறுவீர்கள். அடுத்து 4ஆம் இடத்திற்கே நவம்பர் 1ஆம் தேதி போறார். அந்த நவம்பர் 1ஆம் தேதி 4ஆம் இடத்துக்கு போனால நண்பர்கள் உறவினர்கள் அந்த சமயத்துல உதவிகள் செய்வார்கள். நீங்கள் நண்பர்கள் உறவினர்கிட்ட உதவி நவம்பர் 1ஆம் தேதிக்கு பிறகு கிடைக்கும். அடுத்து இந்த வருஷம் உங்களுக்கு 4ஆம் இடத்தில் இருந்த கேது பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலையும், அடுத்து உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானத்தில் இருந்த ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துக்கும் 9ஆம் இடத்துக்கும் போறாரு. ராகுகேது பயிற்சியின் மூலமாக டிசம்பர் 5ஆம் தேதிக்கு பிறகு தொழில் துறையில் இருந்த வேலைப்பளு, ரொம்ப கடுமையான வேலைப்பளு ஓரளவு குறைந்து அதுக்கப்புறம் நீங்க நார்மலா நீங்க வேலை செய்ய ஆரம்பிச்சிருங்க. அதுக்கப்புறம் நல்லா இருக்கும். ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கண்டிப்பாக இந்த வருட ஆரம்பத்திலேயே திருமணம் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அது ஒருவேளை நடக்கிறதுக்கு ஏதாவது தடங்கள் மாதிரி தோணுச்சுன்னா உங்கள் பிறப்பு ஜாதகத்தை ஒரு முறை ஆராய்ச்சி பண்ணி எந்த தோஷம் அந்த தோஷங்களுக்கான பரிகாரம் ஏப்ரல் மாதத்திற்குள்ள நீங்கள் செய்து விட்டால் உங்களுக்கு மே மாதத்துல திருமணம் கைகூடுவதற்கான வாய்ப்பு மிக மிக அதிகமாக இருக்கும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு இந்த வருஷம் ஒரு சொர்க்கமான வருஷமா தான் இருக்கும். புதிதாக எந்த முயற்சிகளும் செய்யலாம். எல்லா முயற்சியும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். சொந்த தொழில் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து உங்கள் கீழ் பணிபுரிந்த பணியாளர்களுக்கும் நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அவர்களும் நீங்கள் லாபத்தை அடைவீர்கள். உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வருடம் கண்டிப்பாக பதவி உயர்வு உண்டு. இந்த வருட ஆரம்பத்திலேயே உங்களுக்கு பதவி உயர்வு. வேறு தொழில் இடமாற்றம் செய்யலாம் அப்படின்னு நீங்கள் விரும்பினால் இடமாற்றம் செய்து கொள்ள முடியும். அது முக்கியமாக கடற்கரை ஓரங்களிலே நீங்கள் வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது. இந்த வருஷம் விவசாயிகளுக்கு எதை நீங்கள் பயிரிட்டாலும், அரிசி பயிரிட்டாலும் சரி, இல்லை எதை நீங்கள் பயிரிட்டாலும் சரி, நல்ல மகசூலை பெற முடியும். அந்த நல்ல மகசூல் காரணமாக புது வாகனங்கள் வாங்கலாம், புது இடங்கள் வாங்கலாம், இருக்கிற இடத்துல வீடு கட்டி கொள்ளலாம். அந்த அளவுக்கு நல்ல லாபத்தை இந்த வருஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் எதை பயிரிட்டாலும் நீங்கள் நல்ல லாபத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக நல்ல வசந்தத்தை நீங்கள் பெற முடியும். இந்த வருடம் அரசியல்வாதிகளுக்கு ஏற்றமான வருஷம். இந்த ரிஷபராசியில இருக்கிறவங்க அரசியல போட்டியிட்டால் நிச்சயமாக வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது. உயர் பதவிகள் காத்திருக்கு. இந்த வருஷம் ஒரு சிறப்பான வருஷமா தான் இருக்கும். பெண்களுக்கு ஏற்றமிகு வருடமாக இருக்குது. இந்த ரிஷபராசியில பிறந்த பெண்களுக்கு உங்களுடைய கணவன்மார்களுக்கு ஏதாவது ப்ரொமோஷன் பாக்கி இருந்தா
ஜூன் 1 பிறகு கிடைக்கும். அடுத்து உங்கள் கணவன்மார்களுக்கு யோகம் அப்படிங்கிறது ஜூன் 1 பிறகு இருக்கிறது. உங்களுக்கு நல்ல யோகம் இந்த வருட ஆரம்பம் முதல் கடைசி வரையும் இருக்கிறது. ஆகவே பெண்களுக்கு நல்ல ஏற்றத்தை தரக்கூடிய ஆண்டாகத்தான் இந்த ஆண்டு இருக்கிறது. மாணவர்கள் நல்ல மதிப்பெண்கள் பெறுவார்கள். நல்ல கல்லூரில இடம் கிடைக்க பெறுவார்கள். முக்கியமாக நீட் தேர்வு எழுதுகின்ற ரிஷபராசியில பிறந்த மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெற்று எந்த விதமான டொனேஷனும் இல்லாமலே நீங்கள் சேரக்கூடிய டொனேஷனை நிறைய, அதாவது கவர்மெண்ட் ஷீட்லேயே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக உங்களுக்கு இருக்கிறது. இந்த வருடம் மாணவர்கள், படித்த மாணவர்களுக்கு உடனடியாக வேலைவாய்ப்பு கிடைக்கும். கேம்பஸ் இன்டர்வியூலயே வேலைவாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமா இருக்கு. எப்படிப்பட்ட இன்டர்வியூக்கு போனாலும் நிச்சய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கு. இந்த வருடம் வயோதிகர்கள், அதாவது வயதானவர்கள் காசி, ராமேஸ்வரம் போன்ற ஊர்களுக்கு போயிட்டு வரலாம். நல்ல தரிசனம் கிடைக்கும். அவர்களுக்கு நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆரோக்கியத்தின் இந்த குறைபாடுகளுக்கு நல்ல மருத்துவம் கிடைக்கும். இந்த வருடம் ரிஷபராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் குரு ராஜாவாக ஒரு நாள் உங்களுக்கு ஆதாய விரயம் அப்படின்னு பாக்குறப்போ ஆதாயம் 5 பங்கு, விரயம் 14 பங்கு. ஏன்னா உங்க ராசிக்கு குரு அஷ்டமாதிபதி. அதனால ஆதாயம் 5 பங்கு, விரயம் 14 பங்கு. ஆனால் கோச்சாரப்படி கிரகங்கள் நன்றாக இருப்பதனால் அந்த விரயம் அத்தனையும் சுபவிரயமா தான் இருக்கும். இந்த வருஷம் வீடு நிலம் வாங்குவீங்க. அடுத்து புது மனை வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். புது வாகனங்கள், 2 சக்கர வாகனம் வைத்திருப்பவர்கள் 4 சக்கர வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதுவும் பழைய வாகனங்களை விற்று புது வாகனங்களை வாங்கக்கூடிய செலவுகள். ஆக இந்த வருடம் செலவினங்கள் அதிகமானாலும் அதற்குரிய வருமானங்கள் கிடைக்கும். ரிஷபராசியில பிறந்தவர்கள் ஆதாயம் 5 பங்கு, விரயம் 14 பங்கு இருக்கு. அதனால இந்த வருஷம் ஒரு சுபிட்சமான வருஷமா தான் இருக்கு. அடுத்து இந்த சுபிட்சம் மேலும் நன்றாக இருப்பதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கிரன். சுக்கிரனுக்கு க்ஷேத்திரம் அப்படிங்கிறப்ப ஸ்ரீரங்கம். கண்டிப்பாக ஒரு முறை ஸ்ரீரங்கம் போய் அங்க ரங்கநாயகி அப்புறம் ரங்கநாதர் இருவரையும் தரிசனம் பண்ணிட்டு வரணும். அங்க ஸ்ரீரங்கம் போயிட்டு அங்க பக்கத்திலேயே காட்டு அழகிய சிங்க பெருமாள் கோயில்னு இருக்கு. காட்டு அழகிய சிங்க பெருமாள் கோயில், அங்க போய் சிங்க பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு வரணும். இந்த 2 தரிசனம் செய்து விட்டு வந்தால் நிச்சயமாக கடன் சுமைகள் தீரும். எதிரிகளை வெல்லக்கூடிய பரிபூர்ண ஆற்றல் கிடைக்கும். நல்ல சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து வெளியூர் செல்ல முடியல, அதுக்கு பதிலாக உள்ளூர்ல ஏதாவது பரிகாரம் சொல்லுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை பிரதி வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயாருக்கு நெய் தீபம் வைத்து விட்டுவார்கள். இந்த ஒரு பரிகாரம் உங்களுக்கு எல்லாவற்றிலும் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும், சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த ரிஷபராசியில பிறந்தவங்க இந்த வருஷம் முழுமைக்கும் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும்.